ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான பெர்ஃபெக்டான சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்ல உதிரியாக நல்ல ஜூஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோத்துக்கு சுலபமான ரெசிபி. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. சேமியா நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து வேறு ஒரு கடாயில் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு, கொஞ்சம் போல் கிஸ்மிஸ், இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கிஸ்மிஸ் நல்லா பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி, அதுதான் ரேஷியோ. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துடலாம். சேமியா ரொம்ப சட்டுன்னு வெந்துடும், ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி சேமியா வேகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அது ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே குக் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணியெலாம் நல்லா வற்ற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரியாக நல்லா பொலன்னு இருக்குன்னு. இது கூட நம்ம இப்போது சர்க்கரை சேர்த்துடலாம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை. இது நல்லா கலந்து விடுங்க. அந்த சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம கலர் பொடி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ நீ அங்கே அந்த கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன்னா நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் இன்னும் வேணும்னாலும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நான் 4 ஸ்பூன் நெய்யோடு நிப்பாட்டிட்டேன். இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு 4-5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக தான் இருக்கும். இப்போ ஏலக்காயை போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். அதனால் இந்த பக்கம் வரைக்கிலேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான சேமியா கேசரி தயாராகிடுச்சு. அதுவும் பெர்ஃபெக்டாக நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இதே ரேசியோவில் நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கும் பெர்ஃபெக்டான சேமியா கேசரி கிடைக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.